மிஸ்டர் கோவலன், இப்ப பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா மிஸ்டர் கோவலன்? அது என்னன்னு கேக்குறீங்களாமா? அது ஒரு விதமான அழுகலுங்க. இங்கிலீஷ்ல கூட காஃபி எதை சொன்னாலே டிஸ்கம்போசிஷன். டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் அதாங்கய்யா. டீகம்போசிஷன். நீங்க சொல்லுங்க. அதான் யுவர் ஆனர், ஜெயில் சூப்பரண்ட் ஐயா ஸ்ட்ராங்லி டினைங் தி கிராண்ட் ஆஃப் பரோல். திருச்சி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடந்த ப்ரொசீடிங் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருக்கேன் மேடம். எங்க கொடுங்க. ப்ரீவியஸ் சம்மரி. பட் சைன் எதுக்கு புது பரோல் பெட்டிஷனை ஒன்ஸ் மோர் சைன் பண்ணி கொடுத்திருக்காரு? சாரி மேடம், ஐயா தான் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்ல சொன்னாரு, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு டியூட்டியா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாராம். இதையும் ஒரு டியூட்டியா தான் ரிப்போர்ட் பண்றாராம். He wants to be clean on your honor. ஏன்னா கன்சர்ன் அக்யூஸ் சில மாசங்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கிற கரும்பு தோட்டத்தோட எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணி கையும் களமும் பிடிச்சிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அவர் தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்ல. மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம். இரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அவர் தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்ல. இது என்ன புது கதையா இருக்கு? இல்ல யுவர் ஆனர், புது கதை இல்ல, இதுதான் உண்மை. அப்ப அவரு அந்த கரும்பு தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணாரா? அது யுவர் ஆனர், அவர் மலம் கழிக்க சென்றார். இல்ல யுவர் ஆனர், இது ஜோக் இல்ல, உண்மையுமே அவர் வெளிக்கு போய் மலம் போக தான் போனார். சைலன்ஸ், சைலன்ஸ். சைலன்ஸ். இருக்கீங்க நீங்க போனதே கிடையாதா? நிறுத்துங்கடா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? மிஸ்டர் கோவலன், கரிகால வாழ்க்கையில எதுவுமே வெளில சொல்லாம இல்லை தெரியுமா? இப்படிலாம் சிரிச்சா நாங்களாம் எப்பதான் வெளில பேசுறது? உங்க வாயை வச்சாதான் பேச முடியல. மிஸ்டர் கோவலன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடுவோம். நான் அவன் தம்பி மேடம். நானே உங்களுக்காக பேசக்கூடாதுன்னா என்னதான் மேடம் பண்றது? வந்து பேசுவோம். சாரி யுவர் ஆனர், எல்லாரும் சிரிச்சதுனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. சாரியா இருக்கு மேடம். சொல்லுங்க, உண்மையை தானே சொல்ல போறோம். மிஸ்டர் கோவலன், the court is with you. Please proceed. இவ்வளவு பெரிய என்ன நினைச்சு சிரிக்கும் போது எனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் நான் அவனை ஹீரோவா பார்த்தவன் தானே. இப்ப கரிகாலம் கொல்லி போடணுன்றதான் என் அம்மாவுடைய கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற நான் பரோல் வாங்கியே ஆகணும். எனக்கு அவ்வளோ ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும்டா. எங்க நான் சொல்ல போற பொய்யால எங்க அம்மா முகத்தை அவன் பார்க்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு நடந்துச்சு. அதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா? கரெக்ட். பரோல் கிடைக்க வேற வழி இல்லை. அந்த உண்மையை நான் பொய்யாக்கணும். ஏன்னா 1000 பொய் சொல்லி ஒரு கருமாதியும் பண்ணலாம். கரிகாலன் ஜுவனல் ஜெயில இருந்தப்போ அவனை 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்கம்மா. பின்னாடி பாத்ரூம்ல வச்சு. அதுக்கப்புறம் அவன் பாத்ரூமே யூஸ் பண்றதில்ல யுவர் ஆனர். அந்த மோசமான ஞாபகம் அவனை இன்னும் துரத்துறதுனால எங்க வீட்டுல பாத்ரூம் இருந்தும் அவன் ரயில்வே ட்ராக்ல தான் போய் உட்காருவான். அப்படிதான் அவன் திருச்சி ஜெயிலையும் பாத்ரூம் யூஸ் பண்ணவே இல்லை. அவன் தப்பிக்க நினைச்சதா சொல்றாங்கல்ல, அன்னைக்கு அவனை பிடிச்சி வெளுத்துட்டாங்க. அவன் ஃபேண்ட்லேயே கழிஞ்சிட்டான். அவனை அடிச்சு அடியில பேணிட்டானா பாத்துக்கேன். எல்லாரும் அவன் பயத்துல கழிஞ்சிட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா கரும்பு தோட்டம். அவன் அந்த கரும்பு தோட்டத்துல பாத்ரூம் போக நினைச்சதுதான். அதுக்கப்புறம் அந்த கரும்பு தோட்டத்திலே அவன் வேலை வாங்கி அவன் காலை கடன்களை முடிச்சிருக்கான். எப்படின்னா அவன் குழி தோண்டி பாத்ரூம் போயிட்டு அதை மண்ணை போட்டு முடிடுவான். அதனால அது யாருக்கும் தெரியாது யுவர் ஆனர். செக்கிங் கூட பண்ண முடியாது போலவே. ஒரு போட்டாப்புல வேலையை முடிச்சுட்டு போறியா? அப்ப எதுக்கு அவர் ஜெயில் போன் பூத்துல இருந்து 9 நம்பரை மட்டும் டயல் பண்ணி மிஸ்லீட் பண்ணிருக்காரு? அதுவும் 4 தடவை. அம்மா, அதாவது என்னோட போன் நம்பர் வந்து அது 4ல முடியுமா? அதனால இவரோட நம்பர் 7ல முடியறதுனால இவரோட நம்பர் 4ல முடியல. ஆக்சுவலா அதுதான் ப்ராப்ளம் யுவர் ஆனர். என்னன்னா இந்த ஜெயில் போன்ல நம்பர் 4ங்கிற பட்டன் சரியா வேலை செய்யாதான். அதை அழுத்தி பிரஸ் பண்ணாதான் அது வேலை செய்யுமா. இது சம்பந்தமா ஏற்கனவே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு 5 பேர்கிட்ட இந்த மேட்டர் அக்யூரஸியை ப்ரூவ் பண்றதுக்கு நான் சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யுவர் ஆனர். அது ஸ்கேன் பண்ணி மெயில்ல வந்தது. ஒரிஜினலா கோர்ட்டே முடியத்துக்குள்ள சப்மிட் பண்ணிடுறேன் யுவர் ஆனர். So that explains
explains the rest of the things. He was obviously questioned and his reason has been taken otherwise. Ilya? Precisely, Your Honor. Somebody please tell me that this is just an appeal case. Prosecutionல வர மாதிரி இருக்கு. Turn of events. இல்ல, sorry Your Honor. That will be all. Hopefully. நீங்க ஏதாவது என்கர் பண்ணணுமா? இல்ல ஜட்மெண்ட் போயிடலாம். So here we are. ஒரு நீதிபதியா நான் ஒரு கேஸ அணுகும்போது அந்த பிரச்சனையை எல்லா ஆங்கிளையும் அப்சர்வ் பண்ணி தான் தீர்ப்பு சொல்லுவேன். For that matter, here I'm more inclined to go with the basic line of the subject. ஒரு மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை. யுவர் ஆனர், நீ இதெல்லாம் சூப்பர் டை ரொம்ப ஸ்ட்ராங்கா டினை பண்ணுவாரு. நீங்க அன்கண்டிஷனல் பரோல் கிராண்ட் பண்ணா கரிகால கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவான். அன்கண்டிஷனல் பரோல் தரதா உங்களுக்கு யார் சொன்னா? கண்டிஷனல் பரோல் தான். அப்படி மீன் பண்ணீங்கமா? கண்டிஷனலோ அன்கண்டிஷனலோ எதுவா இருந்தாலும் he is potentially very dangerous யுவர் ஆனர். இத பாருங்க, கரிகாலன் அப்படி அனுப்புனாலும் 2 பிசி கார்டோட தான் SETC பஸ்ல அனுப்ப போறோம் with the public. handcuff பண்ணி to and fro. அதை தவிர்த்துட்டு ஒரு பிசிக்கு SLR ரைஃபிளும் இன்னொருத்தருக்கு 9mm பிஸ்டலும் ஃபிளஷ் பண்ணலாம். டோட்டல் என்ன? 35. In total 35 bullets. 35 புல்லட்ஸ் தாண்டி ஒருத்தன் தப்பிக்கிறான்னா அது யாரோட தப்பா இருக்கும் சொல்லுங்க? மேடம், நீங்க டிஎஸ்பி பெட்ரோல் அனுப்பினாலும் சூப்பர் டை அதை டினை பண்றேன்னு தான் சொல்றாரு. I'm judge for God's sake. Sorry madam. And I'm a mother too. Let the son do the last rites for his mother. அப்படின்னா? Yeah, 48 hours. Parole granted for 48 hours. இங்க இருந்து பார்த்து இருப்பேன், ஒழுங்காரு. டேய், நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். பேசாம நீ என் அண்ணனே கூப்பிடு. எடு செருப்ப நாய நக்கலு. சரி, தேங்க்ஸ் சொல்லு. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏய், உன்னை ஃபரோல தரல, தேங்க்ஸ் சொல்றா. நீ அவத்த நான் அம்மா மேல அத்தனை வாட்டி சத்தியம் பண்ண தானே? அதான உண்மை? உண்மைதான். கேட்டா ஒன்னு யோசிச்சியா நீ? இப்போ அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தானே அம்மா மேல போய் சத்தியம் பண்ணாம இருப்பான். நமக்கு தான் அம்மா செத்து போச்சே, நான் ஏன் போய் சத்தியம் பண்ணிக்கூடாது? மூஞ்சா பத்தியா அதுக்கு மாற்று பொண்ணுக்கு சொல்ல மாட்டேன் மாதிரி. சாரா சும்மா தான் சொன்னோம், காலவாத்துக்காக சொன்னேன். நீ என்ன பண்ணு, முன்னாடி காலைல போய் ஆக வேண்டிய வரலாம் பாரு, நான் பின்னாடி பஸ் வந்துடுறேன். சரியா? கரும்பு தோட்டத்தில் முளம் கழிச்சான்னு போய் சொல்லி ஃபரோல் உனக்கு தப்பா போச்சு. அம்மா சத்தியமா நான் தப்பிக்கணும்னு நினைக்க கூட இல்லை. தப்பிக்கலன்றது உண்மையா இருந்தாலும் ஏன் வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கூடாது? டேய் நில்றா. இந்த ஃபீஸிங்க கமிஷன் குத்தா என்ன வேலை வேணா செய்வாங்களாம். கிஃப்டி மரியா சொன்னாங்க. ஒருவேளை நீங்க 3 பேரும் என் கூட கார்லயே வந்துருங்க. ஐயா, நாங்க பஸ்ல தானே போகணும்னு நினைச்சோம். அப்போ தனியா வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. லிமிட் மாதிரிலாம் தாண்டி போறோம். அசிங்கமா கேட்பேன். இல்ல சொல்ல, அம்மாவுடைய கடைசி ஆசை நிறைவேற்றத்துக்காக நமக்கு 48 மணி நேரம் ஃபரோல் கச்சிக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் மிஞ்சிக்குது. எப்படி பார்த்தாலும் அம்மாவுடைய கடைசி சடங்கு முடிக்க ஒரு 5 மணி நேரம் மிச்சம். ஓ, நீ கணக்குல வீக்ல 40 மணி நேரம். வா, நீ அம்மாவோட இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மயிரவனா பண்ணிக்க. ஆனா அதுக்கு முன்னாடி பண்ணினா பிரச்சனை எனக்கு தான். சரவண வீட்டில் விட்டுப்பட்ட மாணவனுக்கு சரண்டா சொல்லுவில்ல. இங்கதான். ஒருவேளை நீ செத்துட்டினா நாங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கிறது? நான் தப்பிச்சு போயிட்டுன்னு சொல்லுங்க. இந்த சிக்கல்ல நீ இதை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா? ஒரு நாள் பவர் ஷட் டவுன் வச்சுன்னா சாயந்தரம் கரண்ட் வந்தோன்னு தெரியும். ஃபேன் காத்தோட அருமை. 6 வருஷமா ஜெயிலில் இருந்து சுடுத்தரையில் பட்டு வேத்து தோல் வாங்கிட்டு அவங்ககிட்ட எங்கள் அம்மாவே ஒரு சராசரி ஆளை பற்றி கேட்குற சராசரி கேள்வி கேட்டுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபேன் போட்டியா? அந்த சவால் அவனுக்கு சொன்னா புரியாதுமா. போய் டீ போட்டு போ. ஃபேன் காத்து அது இல்லாமல் இது எவ்வளோ பெரிய கொடுன்னு தெரியுமா உனக்கு?
தினம் தினம் அனுபவிச்சுன்னு வரேன். நேற்று எனக்கு வச்சது அடுத்த 28 வருஷத்துக்கு எனக்கு வேணும். அதுக்கு நான் அதை பண்ணும். புரியுதா? எப்பா பார்த்துப்பா, காத்துக்கு ஆசைப்பட்டு மூச்சை விட்டுறாத. உன் தம்பியை செத்துட்டானா மொத்தம் 3 அனாதை பணம் ஆயிடும். வாக்கரிச்சு போகிற டைமில் தலையில் மண்ணள்ளி போட்டுக்காதடா, அவ்வளோதான் சொல்ல முடியும். கரிகாலா, என்னதும்மா உங்க கையில? ஜெயிலேருந்து வந்திருக்காங்களா? ஆமாம்மா, அவங்க தப்பு தண்டை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு கையில் விலங்கு போட்டிருக்காங்க. அந்த துப்பாக்கி நெஜ துப்பாக்கியா விளையாட்டு துப்பாக்கியா? நெஜ துப்பாக்கி தாம்மா. நெஜ துப்பாக்கியா? அப்போ பாவம் அந்த அங்கிள். நீயும் சொன்ன பேச்சு கேட்கலன்னா இப்படி தான் மிரட்டுவாங்க. இதான் எங்கேயோ நின்று நம்ம எல்லாம் சிரிச்சு பார்த்துன்னு. வேலு ஆளுங்க ஃபோன் பண்ணி ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க. ஏய் தலை, என்ன அமைதியா இருக்க? என் வாழ்க்கையிலே முறையா எவ்வளோ ஒருத்தன் என்ன நல்லவனா பார்த்தாயா, அதுவும் கொலைகாரன்னு தெரிஞ்சோம். ஐயா நல்லவங்க கம்யூனிட்டி ஆயிட்டியான்னா? ஸ்டொமக் வாஷ் பண்ணியாச்சு. ஹீ இஸ் சேஃப். அம்மாவோட இறுதி சடங்கு மிஸ்டர் சேலை சார்னு செஞ்சுக்கலாம். இப்போ சென்னை போலாம் வாங்க. அவன் என்ன பார்க்குறான்டா. என்ன நான் சொல்கிறேன்? சுபாஷ், நாலூர் ரசிச்சு பார்க்குறான்டா. அவன் இங்கே தான் எங்கே நின்று என்னை பார்க்குறான்டா. அப்போ அவன் இதையும் பார்த்துருப்பான்ல. இந்த இருட்டில் எப்படி மாமா அவனை கண்டுபிடிக்கிறது? ஒரு வீடியோ தேட சொல்ல அவனுக்கு தப்பிச்ச மாட்டான். ஆமாம், அப்படின்னா அவனை தேடலன்னா தான் கண்டுபிடிக்க முடியும்ல. பசங்களை புள்ள புண்ணு சொல்லு. அம்மா சாவுக்கு அவங்கள பொருள் எங்க இருக்கு? உள்ள பாருங்க சார், அம்மா எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஏய், அவரு நல்லா பண்றாரு. அவனை வெளிச்சத்துல பார்க்க போறாரு. அங்க இருக்காண்டா. சேந்திரம் வீட்டுல தான் இருக்கான். உள்ள வராதடா, என்ன கட்டி பட்டி என் புள்ள சேத்தாமல கையில கட்டி வச்சிருக்கான்டா. உள்ள வந்துடாதடா, கதவை தட்டாதடா, கதவை தட்டாதீங்கடா. அம்மாவோட பணத்தோட கழிச்சு அத்தோட சரி அவன் கோந்துக்கு அதுக்கு யோசிக்க மாட்டான்டா. டேய், குழந்தையும் காப்பாற்றிட்டு சுபாஷையும் போடணும். இப்போ சிறை இல்லாமல் இதை எடுத்து முடிக்கிறது கரிகால் அண்ணாவால் தான் முடியும். பாவம் மனுஷனுக்கு அம்மா வாழ்ந்த ஜெயில ஆக்கி அச்சில வச்சுக்கிறானுங்க. தொட்ட விட்டுருவா அண்ணனை. டேய், பரோல்ல வந்திருக்காரா? ஊர் அறிய இன்னொரு சம்பவம் பண்ணாருன்னா ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனையா மாறிடும். அப்ப என்னதானே பண்றது? ஆமா, அவனுக்கு தூக்கு கன்ஃபார்ம். ஆனா அந்த குழந்தைக்கு எதுனா ஆச்சுன்னா நமக்கு தான் லா அண்ட் ஆர்டர்ல இஷ்யூ ஆகிட்டுடா. இப்படி ஆச்சுன்னா கரிகாலனை என்கவுண்டர் பண்ணிடுங்க. தடுக்க யாராவது வந்தா சரி, மீதி 34 புல்லட் சரி, தவிர்க்க முடியாத சேதாரம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்துச்சேன். சூப்பர் கால் பண்ணா ஃபயரிங் ஆர்டர் இஷ்யூ பண்றேன்றாரு. என்ன பண்ணலாம்?
என்னைக்காச்சும் உங்க அம்மாவை இப்படி பார்த்துருப்பீங்களாடா? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பழி தீர்த்திருப்பேன். டேய் 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 பீஃபு குமரா மூர்த்தி என் விசுவாசம் யாருமே இல்லையாடா வெளில ரெடியா இருக்கானே மொத்தம் பொருளை வச்சுட்டு எல்லாத்தையும் மட்டும் என் உண்மையான விசுவாசம் இல்லை தான் வச்சுக்க. அவனை கண்டிப்பா தான் செஞ்சிருப்பான்டா. அவனை கண்டிப்பா தான் செஞ்சிருப்பான். அண்ணன்டா ஏய் இவர் தம்பி அவன் அண்ணன் கொண்டா. இப்போ இவர தம்பியை கொல்ல போறான். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஜெயில் தான் கதின்னு இருக்கு போல. அதுக்கு முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திடலாம். வாடா. நான் கோலம் கிட்ட சொல்லாத துணி சொல்ல போறேன். நானும் நல்லா இருக்கேன். கரிகாலனை நம்பாது. அடுத்த 28 வருஷம் அவன் ஜெயில தான் இருப்பான். அதனால வெளியே இருக்க கொஞ்ச நேரத்துல அவன் அவுத்து போட்டு ஆடணும்னு தான் நினைப்பான். அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு அப்படிதான் மூளை வேலை செய்யும். வேற ஏதாவது சொல்லணுமா? வேற என்ன, அது அவசரம் மட்டும் பட வேணாம்னு சொல்லு. அவசரப்பட்டுதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். எந்த அளவுக்கு நான் 28 வருஷம் கழிச்சு அவன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதுங்கிறதுக்காக அந்த 28 வருஷத்தையும் சகிச்சுக்கிற அளவுக்கு மாறிட்டேன். ஒரே ஒரு நாள் வாழ்றதுக்காக என் கரிகாலனோட கனவோடு. அதனால நடுவில் நெஞ்சுவலின்னு கூட அவனை சித்திர வேணான்னு சொல்ல. நான் அவனை மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அப்ப இருந்த மனநிலையில அவன் உங்ககிட்ட சொல்லல. ஆனா மனசு மாட்டேன்னு என்கிட்ட சொன்னான். நான் அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு.